ஹாய் நண்பர்களே, புதுசா நீங்க கார் வாங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். நான் கார் வாங்குறப்போ எப்படி வாங்குனேன், என்னென்ன பிளான் பண்ணி வாங்குனேன், எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், கார் யார் வேணாலும் வாங்கிக்கலாங்க. பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. கார் வாங்குறது பெருசு இல்லை. கார் லைஃப் லாங் நல்லபடியாக ஓடணும்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதை மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேர். ஒரு ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக கார் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா கார் போல் வேறு எந்த ஒரு ட்ராவலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்காது. காரில் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறப்ப கிடைக்கிற மகிழ்ச்சி வேறு எந்த ஒரு ட்ராவல்ஸ்லையும் மோஸ்ட்லி கிடைக்கிறதில்ல. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் முக்கியமாக பிளான் பண்ணி தான் வாங்கணும். நான் கார் வாங்குறப்ப பார்த்தீங்க கிட்டத்தட்ட 1 இயர் கார் வாங்க யோசித்து 1 இயர் கழிச்சு தான் காரே வாங்கினேன். 1 இயருக்கு முன்னாடி நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார் வாங்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோம், ஸோ என்ன கம்பெனி வாங்கணும், எந்த ஃபியூல் டைப்பு, அதுக்கப்புறம் என்ன மாடல் கார் வாங்கணும், என்ன பிராண்டு, இது மாதிரி நிறைய விஷயம் பிளான் பண்ணி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி எல்லா கார் மேனுஃபேக்சரிங்கும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டு, எந்த காருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எந்தெந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ எந்த கார் அதிகமாக மைலேஜ் தரும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி ஃபைனலாக கார் வாங்கின முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு விஷயம் கார் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பர்பஸ்க்காக தேவைப்படுது, அதிகமாக நீங்கள் கார் யூஸ் பண்ண போகிறீங்களா நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் தினசரி கார் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கார் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக கார் வாங்கலாம். இல்லை நான் கார் வாங்க போகிறேன், மந்த்லி ஒன்ஸ் தான் யூசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மந்த்லி 1 or 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு மட்டும் தான் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்கினா நல்லது. மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் புதுசாக கார் வாங்குறத விட ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு கார் எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்கள் பயணத்தை மேற்கொண்டா அது உங்கள் காருக்காகட்டும் உங்கள் ஃபைனான்ஷியலுக்காகட்டும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். நீங்கள் காரை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பிளான் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் ஃபைனான்ஷியல் தான். கார் வாங்கிட்ட அப்புறம் உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா, ப்ராப்பராக அந்த எரிபொருள்லாம் ப்ராப்பராக போட முடியுமா, மெயின்டெனன்ஸை ரெகுலராக பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் முக்கியமாக இன்சூரன்ஸ் ப்ராப்பராக உங்களால் இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக போட முடியுமா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதனோட செலவுகள் பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சிட்டு அதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா மட்டும் கார் வாங்குங்க. கார் வாங்கிட்டு நீங்கள் சும்மா ஒரு இடத்துல நிறுத்தி வச்சா எந்த யூஸும் இல்லை. இதனால் உங்கள் காரும் பழுதடைய அதிக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கார் அவுட் சைடில் பார்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எலி தொல்லை நிறைய பூச்சி போட்டுக்கலாம் உங்கள் காரை ஆக்குபை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கார் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக வாங்குங்க. இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை அந்த புதுசாக கார் வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெண்ட் கார் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக கார் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக கஸ்டமரோட ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள். கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்க்க வேண்டியது ரொம்பவே விஷயம். ஏற்கனவே அந்த கார் யூஸ் பண்ணவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க, என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். ஒரு கார் வாங்க போகிறீங்கனாலே அந்த காருடைய மாடல் போட்டாலே யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ ஷோ ஆகும். அந்த ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள். நான் அப்படி தான் செக் பண்ணி தான் வாங்கினேன் நான். அதனால் நான் சொல்கிறேன், முக்கியமாக என்ன ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு அந்த கார் உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகுமா இல்லையா பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக கார் வாங்குறப்போ நீங்கள் விலையை கம்பேர் பண்ண தேவை, குவாலிட்டியை பாருங்கள். குவாலிட்டியில் எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்டர்டான காரை வாங்க பாருங்கள். நீங்கள் ப்ரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணி வாங்கக்கூடாது. காருடைய குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும். நீங்கள் கார் வாங்குறப்போ நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக செட்டில் பண்ணி கார் வாங்குறதா இருந்தால் சில விஷயங்கள் தான் நீங்கள் யோசனை பண்ணி வாங்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய அவசர தேவைகள் உங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் லோன் மூலமாக கார் வாங்குறீங்கன்னா முக்கியமாக இன்ட்ரெஸ்ட்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். எந்த பேங்க்கில்
கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, இதான் ப்ராப்பராக செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் அந்த இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுமா, அது முக்கியமாக பார்க்கணும். கார் வாங்கின புதுசில் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இயர் நீங்கள் ஈஸியாக கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து கொஞ்சம் வீக் ஆனீங்கன்னா அந்த இஎம்ஐ வந்து மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் வருமானம் ஸ்டேபிளாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து கடைசி வரைக்கும் இஎம்ஐ ப்ராப்பராக கட்ட முடியும்னா மட்டும் நீங்கள் வந்து பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணி கார் வாங்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கார் வாங்குறப்போ அதுக்கான ஆஃபர்லாம் என்னெல்லாம் இருக்குது பார்த்து வாங்குங்க. கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 50,000 60,000 ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த விழாக்கால சலுகைகள்ன்ட்டு நிறைய கொடுப்பாங்க. டீலர்ஷிப் சலுகை இருக்குது, இன்னும் நிறைய சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா வந்து அது மூலமாக நீங்கள் வாங்குறதுனால நீ கார் வாங்க ப்ரைஸ்லேருந்து ஒரு 50,000 மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கார் வாங்கினா மட்டும் போதாது, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் கார் தேவையில்லைன்றப்போ நீங்கள் வந்து அதை ரீசேல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரீசேலிங் வந்து நல்லாவே போகும். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் புது காருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கார் வாங்கினீங்களோ அந்த ஷோரூம்லேயே வந்து அந்த சர்வீஸ் சென்டர்லேயே வந்து நீங்கள் கார் சர்வீஸ் விடுறது ரொம்பவே நல்லது. வெளியே விடாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியே விடுறப்போ காரோடைய ரீசேல் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிற வரைக்குமாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கார் வந்து ஷோரூம்லேயே விட்டு சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார் செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன மாடல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து அதிக மைலேஜ் வந்து தருதா இல்லையா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து உங்கள் பணத்தை சேமிக்க மைலேஜ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அதிக மைலேஜ் தரக்கூடிய காரை வந்து ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் காருக்கு வந்து இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியங்க. அது உங்களுக்காகட்டும் தேர்ட் பார்ட்டிக்காகட்டும் 2 இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா காரில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்தால் ரொம்பவே நீங்கள் தப்பிக்கலாம். என்னதான் நீங்கள் கார் வாங்கி கார் நல்லா ஓட்டுறவங்களா இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. சின்ன ஆக்சிடென்ட்டோ இல்லை பெரிய ஆக்சிடென்ட்டோ கண்டிப்பாக வந்து மற்றவங்களாலேயோ உங்களுக்கோ இல்லை உங்களாலேயோ மற்றவங்களுக்கோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக ஒரு உராய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து காசு கொடுத்து நீங்கள் மாற்றணும்னா கண்டிப்பாக காஸ்ட் அதிகங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பம்பர் சைடில் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல போய் நான் இடிச்சிட்டேன். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பாடியும் பேக்ல இருக்க பாடியும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் வெளியே கேட்டாங்க. என்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்ததுனால வெறும் 1000 ரூபாயில் அந்த செலவை நான் குறைச்சேன். 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. 1000 ரூபாயிலே ஃப்ரண்ட் சைடில் இருக்க பம்பரையும் பேக் சைடில் இருக்க பம்பரையும் ரீப்ளேஸ் பண்ணேன். அதனால் நீங்கள் என்னதான் நல்ல டிரைவிங் ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் பணத்தை வந்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். அது இல்லைனா போலீஸ்காரங்க உங்கள் காருக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஓன் இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்கள் பணத்தை சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓன் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரை வாங்கிட்டே நீங்கள் அவுட் சைடில் பார்க் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல அவுட் சைடில் கார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எலி தொல்லை கண்டிப்பாக இருக்கும். ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் கார் வந்து டெய்லியும் விடாதீங்க. டெய்லி வந்து காரை வந்து பொசிஷன் மாற்றி வைங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் சைடில் விட்டிங்களா, நாளைக்கு பேக் சைடில் விடுங்க, நாளைக்கு 1 இன்ச்சு தள்ளி விடுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கார் அதிகமாக யூஸ் பண்ணல, ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் எடுக்க போகிறீங்கன்னா டெய்லி நீங்கள் காரோட பொசிஷன் மாற்றி விட்டால் மட்டும்தான் எந்த ஒரு எலி தொல்லையும் பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கும். ஒரே பொசிஷனை கார் இருக்கிறப்போ எலிங்கெல்லாம் என்ன நினச்சிக்கோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வீடு கிடச்சிருக்கு, ஸோ இந்த இடத்துல போய் நம்ம தங்கினா ஒரு சேஃபாக வந்து ஃபீல் பண்ணோம். அதனால் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து எலி வந்துட்டு போவோம். ஸோ இந்த இடம் சேஃபாக இருக்கா இல்லையான்னு தங்கி பார்க்கும். கண்டினியூஸாக வந்து எந்த ஒரு இடையூறும் எலிக்கு இல்லைன்னா அந்த இடம் வந்து நிரந்தரமாக அதை வீடாக மாற்றிக்கும். அதனால் தினசரி பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அப்பப்போ பொசிஷனை மாற்றி விடுங்க. அப்போ தான் வந்து அவுட் சைடில் நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணுறப்போ எந்த தொல்லையும் இருக்காது. நீங்கள் என்ன தான் வந்து ரேட் ஸ்ப்ரே, பவலை, அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் வெளியே வராமல் இருந்து நீங்கள் பண்ணால் கூட கண்டிப்பாக எலி வந்துட்டு தங்கிட்டு போகும். அதனால் நீங்கள் காரோடைய பொசிஷன் நீங்கள் மாற்றத்துனாலையும் அப்பப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுறதுனாலையும் எலி வந்து என்ன ஃபீல் பண்ணோம்னா, இங்கே நம்ம தங்கினா இடையூறாக ஃபீல் பண்ணோம். அதனால் அந்த இடத்துக்கு திருப்பி வரத்துக்கு அவாய்ட் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வரப்போகிற வீடியோவில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காரை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த தகவலாம் டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.